கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா புஸ்தகம் 66 அதிகாரம் 13 வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நம் தாய் தேற்றுவதை பார்க்கிலும் அதிகமாக நம்மை தேற்றுகிற நம் நேசர் நம்மை தேற்றுவார் என்று வாக்குரைக்கிறார். இந்த வார்த்தையின்படி நமக்கு தேவையான ஆறுதலும் தேவையான தேர்தலும் அவருடைய கரத்திலிருந்து வரும். எந்த இடத்துலங்க நம்ம தேற்றப்படுவோம்? எருசலேம்ல, கர்த்தருடைய ஸ்தலமாகி அவருடைய வீடு, அதாவது திருச்சபை. திருச்சபையில தான் நம்மளுடைய காயங்கள் கட்டப்படுகிறது, நமக்கு ஆறுதலும் தேர்தலும் வருகிறது. நடக்க வேண்டிய பாதைகளை நமக்கு காண்பித்து கொடுத்து வழி நடத்துகிறார். இந்த வார்த்தையின்படியா நிச்சயமா இந்த மாதம் எல்லாம் நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த உலகத்துல சொல்லுவோம், அன்பின் மிகுதி யாருன்னா தாய் தான். ஆனா வசனம் சொல்லுகிறது பாருங்களேன். ஏசாயா புஸ்தகம் 49:15 சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நம்மை மறக்காத தேவன். நம்மை பெற்ற தாய் தகப்பன் நம்மை மறந்துட்டாலோ, தாய் நம்மளை கைவிட்டுட்டாலோ, இந்த பூமியில நம்ம கைவிடாத தேவன். இந்த ஆறுதலான வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் மாத்திரமே நம்மை ஆறுதல் படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்தின்படி இந்த மாதம் மாத்திரமல்ல, நம்ம ஆயுசு நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்ம இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆறுதல் படுத்துவார் என்று சொல்லி நான் இந்த காலை வேளையில உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.